ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ. என்ன வீடியோனா, நம்ம வந்து வீட்டில் கிடக்கிற வேஸ்ட் பேப்பருங்களை வச்சு ஒரு நியூஸ் பேப்பர்லாம் பிச்சு போட்டு ஒரு ஹெல்மெட் தான் கைஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னா இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ பாருங்க, இது வந்து நான் சிங்கிள் கோட்டிங் கொடுத்து செஞ்சேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இது எப்படி செய்யுதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்க. இங்கே இதை பார்த்துட்டு அப்புறம் எண்டிங்கில் பேசலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ நமக்கு பப்ஜி ஹெல்மெட் செய்ய என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பவுலு, அதில் கம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, இல்லைனா நீங்கள் அப்படியே கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இது மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். அப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்து பூசுறதுக்கு, அப்புறம் ஒரு டேப்பெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வேஸ்ட், பழைய நியூஸ் பேப்பர் வீட்டில் இருந்தால் போதும். அப்புறம் பலூன் ஊதி இதில் வச்சு ஒட்டிட்டு அப்படியே ஹெல்மெட் மாதிரி செய்யறதுக்கு இதுதான் வேஸ்ட் தேவை. வாங்க இப்போ பலூன் ஊதிட்டு இது உள்ளே வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னு போக போக கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இங்க பாருங்க, இப்போ பலூன் ஊதி நம்ம இதுல ஒட்டியாச்சு. கீழே இந்த இடத்துலலாம் 3 சைடுல டேப் ஒட்டியிருக்கேன். ஏன்னா ஒட்டும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகக்கூடாது, கீழே கொஞ்சம் கிரிப்பா இருக்கட்டுமே இந்த மாதிரி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு பாட்டில் பீஸை கூட பாதியா கட் பண்ணி அதை ஷார்ப்பா இருக்கிறதுலாம் பேப்பர் ஒட்டி அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். இங்க பாருங்க, நான் இந்த அளவு சைஸ் எடுத்திருக்கேன். பொறுமையா, இது ரொம்ப பேஷன்ஸ் தேவை. பொறுமையா இருந்து பண்ணாதான் வேலைக்கு ஆகும். இங்க பாருங்க. ஓகே கைஸ், வாங்க நெக்ஸ்ட் நம்ம கம் ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பாருங்க, ஊற்றிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தேவை. அதனால் லேசாக தண்ணி ஊற்றிட்டு ப்ரஷ்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நியூஸ் பேப்பர் தானே ஒட்டுறது, நியூஸ் பேப்பர் நல்லா ஒட்டிக்கும். இப்போ ஒட்ட ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடுற வேலையை பார்ப்போம். ஃபைனலாக நம்ம பேப்பர்லாம் பிச்சு போட்டு வச்சிட்டோம். இப்போ ஒட்டை தான் வைக்க போகிறோம். ஒட்டைக்கும் பாருங்க, ஃபைனலாக ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டோம். வீடியோ பார்த்தா தெரியும். இது கொஞ்சம் ஒரு 1/2 hour வெயிலில் காய வச்சுட்டு இதில் பெயிண்ட் அடிச்சிட்டா நமக்கு ஹெல்மெட் ரெடி. சரி கைஸ், காய வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பாருங்கள், ஃபுல்லாக க்ளீனாக ஒட்ட வச்சிட்டோம். இது வெயிலில் 1/2 hour காய வைக்கிறோம். இது காயிற வரையும் நீங்கள் போய் அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. நீ நியாயமா என்னடா பண்ணும்? ப்ளீஸ் சக்கரபாய், நீ தானே செய்யணாத ஃப்ரெண்டடா நீ. பாருங்க கைஸ், நான் இந்த இங்கே வச்சுட்டு நல்லா மண்ணெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு காய வைக்க போகிறேன். வெயில் நல்லா அடிக்குது. இப்போ காய வச்சாதான் உண்டு. ஃபுல்லாக காய வச்சுட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஒரு 1/2 hour நல்லா காய்ஞ்சிச்சுன்னா வேலைக்காகும். 2000 years later.
ஸோ கைஸ் பாருங்க ஃபைனலாக ஒரு 2 ஹவருக்கு மேலே காஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்க கிட்ட வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். 2 ஹவருக்கு மேலே காய வச்சாச்சு, ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இப்போ இதை கரெக்டாக ஷேப் கொடுத்து கட் பண்ணிட்டு பெயிண்ட் அடிச்சா பயங்கரமாக இருக்கும் பப்ஜி ஹெல்மெட்டு. வாங்க நாளைக்கு இது வந்து இப்போ டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃபோனில் எடுத்தால் கிளாரிட்டி அவ்வளோவா இருக்காது, புள்ளி புள்ளியாக இருக்கும். உங்களுக்கு கிளாரிட்டி நல்ல கிளாரிட்டி நாளைக்கு இதெல்லாம் ஷேப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது பாருங்க ஒரு நாள் ஃபுல்லு காஞ்சிச்சு. நேற்றே ஃபுல்லாக பண்ணியிருப்பேன், ஆனால் சாயங்காலம் ஆனதுனால லைட்டிங்கில் க்ளீனாக வராது கிளாரிட்டி, அதனால தான் அடுத்த நாள் காலையில் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஃபுல்லாக க்ளீனாக காஞ்சாச்சு. நமக்கு தேவையானது பாதி தான். நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒட்டி வச்ச டேப்பெல்லாம் பிச்சுக்கலாம். டேப்பெல்லாம் பிக்கும் போது பார்த்து போயிட்டீங்க, ஏன்னா அது பிரிக்கும் போது பலூன் உடஞ்சிரும். வெறும் கிளாஸ் மேல இருக்கிற டேப் மட்டும் தெரியுது. பாருங்க ஃபுல்லா டேப் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த பலூன் உடைச்சிட்டா உங்களுக்கு கிளீனா ஷேப் கிடைச்சிடும். வாங்க இப்போ உடைக்கலாம். எனக்கே பயமா இருக்கு, இருங்க. உடஞ்சிச்சு பாருங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான உடஞ்சி உள்ள நமக்கு கேப்பா இருக்கு, நல்லா பால் மாதிரி வந்துடுச்சு. நமக்கு தேவையான ஹெல்மெட் நமக்கு தேவையான ஷேப்ல ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். எங்க பென்சில் இப்படி இருக்கணும். ஸ்கெட்சில் மார்க் பண்ணால் இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸ்கெட்ச் இங்கே பாருங்க, நம்ம ஃபைனலாக ஒரு ஷேப் எடுத்துன்னு வந்துட்டோம். ஆனால் பப்ஜி ஹெல்மெட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு இன்னும் பெரிய பலூனில் பண்ணால் கரெக்டாக வரும். இது ஒரு சின்ன பசங்க விளையாடுற பலூன் சொல்லலாம். இங்கே பாருங்க, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல் அவுட் புட்டாக காட்டுறாங்க உங்களுக்கு. ஸோ கைஸ் ஃபைனலாக ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் பப்ஜி ஹெல்மெட் மாதிரி செய்யலான்னு தான் இருந்தேன், ஆனால் நியூஸ் பேப்பர் அவ்வளோ கிடைக்கல. இருக்கிறத வச்சு செஞ்சதுனால இப்படி. நான் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே முன்னாடி ஃபுல்லு லெவல் 3 ஹெல்மெட் மாதிரி செய்யலாம். இந்த ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டெவலப் ஆக முடியும். அப்புறம் என்னோட மாஜு ஷேர் சாட்டு ஃபேஸ்புக் சேனல் பேஜ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் போன வீடியோ வந்து ஒரு ஹைட்ரோஜன் பலூன் கேஸ் செய்கிறது வீடியோ போட்டிருக்கோம். அது யாருன்னா பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. யார் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரிய வரும். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் சஞ்சய்.